Hello friends, welcome back to traditional Saurashtra kitchen. இன்றைக்கி நாம் மில் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: மில் மேக்கர் 30 எடுத்துருக்கோங்க, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3, பச்சை மிளகாய் 1, சோம்பு 1 ஸ்பூன், இஞ்சி 1 இன்ச்சு, பூண்டு 3 பல், ஜீரகப்பொடி 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 3 ஸ்பூன், மஞ்சள் பொடி சிறிதளவு. ஒரு கடாயில் 3 கிளாஸ் தண்ணி விடுங்க. தண்ணி கொதிச்ச அப்புறம் மில் மேக்கரை கழுவி அதில் போட்டுக்குங்க. இதை 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், பெருசாகிடுச்சு. இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாங்க. மில் மேக்கர் நல்லா ஆறின அப்புறம் நல்லா புழிஞ்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டுக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம்ல. வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது உப்பையும் சேர்த்துருங்க. அப்போ தாங்க வெங்காயம் தக்காளி வதங்கும் நல்லா. வதங்குற உடனே பச்சை மிளகாய் போட்டு சோம்பையும் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு இடித்ததையும் அதிலே போட்டு வதக்கிக்கங்க. ஜீரகப்பொடி போட்டுக்கங்க. எடுத்து வச்ச மல்லிப்பொடியும் போட்டுக்கங்க. தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கின அப்புறம் மில் மேக்கரை போட்டு சேர்த்து வதக்கிக்கங்க. மில் மேக்கர் கிரேவி கெட்டியானோடனே இறக்கிடுங்க. சுவையான மில் மேக்கர் கிரேவி ரெடிங்க. இதை நம்ம எந்த சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.
மிகினும் குறையினும் நோய்ங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுடன் இதை ஷேர் செய்யவும். மறக்காமல் ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவுடன் பக்கத்தில் இருக்கும் மணியை ப்ரெஸ் செய்து கொள்ளவும். வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.